ஹாய்! இன்னைக்கு சண்டே பௌர்ணமி ப்ளஸ் பங்குனி உத்திரமும் கூட எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில்ல இன்னைக்கு சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணுறாங்க. அதனால நானும் இன்னைக்கே சண்டே ஈவினிங் பூஜை முடித்தேன். எப்போவுமே பௌர்ணமி நாளில் ஈவினிங் வந்து நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப பலன் கொடுக்கும். எப்போவுமே முருகரை நம்ம வழிபடுறதுக்கு நாள் கிழமையே தேவைப்படாது. நம்ம டெய்லி கும்பிடுவோம். அதுவும் அவருக்கு உகந்த நாள்னா சொல்லவே தேவையில்ல. காலையிலேருந்து ஃபுல் வைப்ரேஷன்லேயே இருப்போம். இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு சிம்பிளான சக்கரை பொங்கல் செஞ்சு கூட பாலில் நாட்டு சக்கரை தேன் கலந்து இன்றைக்கி பிரசாதமாக வச்சேன். என்கிட்ட முருகரோட சிலையெல்லாம் கிடையாது. எப்போவுமே வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கிற ஃபோட்டோ தான் இருக்கும். அதை நல்லா ஃபுல்லாக அழகாக துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு எளிமையான முறையில் தான் நான் பூஜை பண்ணுவேன். எப்போவுமே நம்ம கடவுள் முருகர் எப்படி பண்ணாலும் சரி நம்மளோட வேண்டுதலை கண்டிப்பாக ஏற்றுப்பார். வீட்டில் வந்து சூப்பராக பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுவும் பௌர்ணமியில் ஞாயிற்றுக்கிழமை வரப்போ நம்ம குலதெய்வத்து வழிபாடு நம்மளுக்கு ரொம்ப பலன் கிடைக்கும். எனக்கு உங்கள் குலதெய்வம் ரொம்ப ஊரில் இருக்குது, அடிக்கடிக்க போக முடியாது. அதனால் எப்போவுமே நாங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற முனீஸ்வரன் கோயிலுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி போயிருந்தோம். போயிட்டு அவருக்கு தீபம்லாம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் முருகர் கோயிலுக்கு கிளம்பி போனோம். நாங்கள் போகிறதுக்குள்ளவே அங்கே ரொம்ப இருட்டாயிடுச்சு. இருந்தாலும் வந்து ஃபுல் ரஷ்ஷாக தான் இருந்தது. சாமி பாட்டு கேட்டுகிட்டே மலை ஏறும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் போகிறதுக்குள்ளேயே கல்யாணம்லாம் முடிச்சிட்டு இருந்தாங்க. மணமக்களை பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நம்ம போய் வேண்டதே மறந்துட்டு அவரை வந்து அவ்வளோ நேரம் கண்கொள்ளா காட்சியாக பார்த்துட்டு இருந்தேன். எழுந்து வரத்துக்கே எனக்கு மனசு வரல. அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. ரொம்ப நேரம் உட்காந்து முருகரையே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா மூலஸ்தானத்துக்கு போய் சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை, வந்தோடனே பிரசாதம் வாங்கி நல்லா கும்பலாக அதுவும் வந்து பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் முருகர் கோயிலில் உட்காந்து சாப்பிட்டது ரொம்ப திருப்தியாக இன்றைக்கி நான் வீட்டுக்கு கிளம்பி போயிருந்தேன். நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.